ஹாய் ட்ரேடர்ஸ். நம்மளுக்கு ட்ரேடிங்னாலே ஆல்ரெடி ரொம்ப ஹார்டான விஷயம். இதில் ட்ரேடிங்கில் வேறு இந்த மாதிரி சில கம்பெனிகள் வந்து நம்மளை ஸ்கேம் பண்ணும்போது நம்மளுக்கு லைஃப் அதோட ரொம்ப ஹார்டாக போயிட்டுருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் என்னை வந்து என் லைஃப்பில் நடந்த ஸ்கேமை தான் இந்த வீடியோவில் நான் ரிவீல் பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து இதில் இன்வால்வ் ஆகி என்னைய வந்து ஸ்கேம் பண்ணது. இது நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ப்ராஃபிட்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்களோ, எந்த ப்ராஃபிட்ஸை சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு பயங்கர அவேர்னஸாக இருக்கும். என்னென்னா, நான் வந்து 2024 டே ஃபண்டட்னு ஒரு கம்பெனி வந்தது. அந்த டே ஃபண்டட் கம்பெனியில் நான் வந்து 200K அக்கௌண்ட் எடுத்தேன். நான் இங்கே வந்து MT5 ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இது என்னுடைய பாஸ் ஆன ஃபண்டட் அக்கௌண்ட் சர்டிஃபிகேட், இது என்னுடைய ஜேர்னல், எல்லாமே நான் லைவ் ப்ரூஃபோட எடுத்து வச்சு தான் இருக்கேன். தென் இது போக இது வந்து பார்த்தீங்கன்னா இது டிஸ்கார்ட் சர்வர் அவங்களுடையது. எப்படின்னா டே ஃபண்டடோட சர்வர், அதில் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வெறும் எம்டி பிளாங்காக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 8433 பேர் இருக்கிறாங்க இன்னமும் இதில். இப்போ இந்த கம்பெனி ஒரு ட்ரேடரை எப்படி ஸ்கேம் பண்ணுதுன்னு பார்ப்பேன். லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து நார்மலாக ப்ராஃபிட்ஸ்னால் என்னென்னு மட்டும் ஒரு ஓவரால் அவுட்லுக் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். பட் அதோட டார்க் சைடுங்கிறது ஒன்று இருக்குது. எல்லா கம்பெனியுமே உங்களுக்கு வந்து நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு பே அவுட் புக் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து பே அவுட் வந்து சென்ட் பண்ணிட மாட்டாங்க. சில கம்பெனிஸ் உங்களை வந்து ரீசனே தெரியாமல் பேன் பண்ணுவாங்க, பே அவுட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரி பண்ண கம்பெனி தான் இது. பட் இந்த கம்பெனி வந்து பே அவுட் இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறதை தாண்டி இந்த கம்பெனி மொத்தமாகவே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஷட் டவுன் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. இந்த கம்பெனி இதில் நான் இன்வால்வ் ஆனதுனால எனக்கு கிட்டத்தட்ட ஒரு $1000 பக்கத்தில் எனக்கு லாஸ் ஆனது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போக் ஆஃபர்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதே டைமில் போன வருஷம் எப்படின்னா 14/2/2024 வந்து இந்த அக்கௌண்ட் நான் எடுத்தேன். அப்போ வந்து அந்த பிப்ரவரி மாதம் ஜனவரி மாதம் அந்த டே ஃபண்டட் கம்பெனி ஓப்பன் ஆகுது. போக் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 50+15 இருக்கும். எப்படின்னா ஒரு அக்கௌண்ட் வாங்கினா ஒரு அக்கௌண்ட் ஃப்ரீங்கிற மாதிரி போக் ஆஃபர் விட்டுருந்தாங்க. ஒரு 200K அல்லது ஒரு 100K வாங்கினா இன்னொரு 200K இல்லை 100K வந்து ஃப்ரீயாக கொடுப்போங்கிற மாதிரி. ஸோ நான் வந்து 2 அக்கௌண்ட் வாங்கினேன். அதில் ஒரு அக்கௌண்ட்டில் நான் ட்ரேட் பண்ணி முடிச்சு அதில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அப்படி வச்சுருந்தேன். அதுதான் இது. இந்த MT5 ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து MT5ல ஃபஸ்ட்டு ஃபேஸ். இது எப்போ க்ளீனாக போட்டிருப்பேன் ஃபஸ்ட்டு ஃபேஸ். இது MT5ல வந்து ஹரிஜ் கியூபரா கேபிட்டல் மார்க்கெட்ஸ் லிமிடெட் செகண்ட் ஃபேஸ். அதன் இது வந்து ஹரிஜ் பே அவுட். இது வந்து லைவ் அக்கௌண்ட்டில் நான் $962 வந்து நான் புக் பண்ணியிருப்பேன். இதில் வந்து 80% எனக்கு ஷேர் கொடுக்கணும். பட் என்ன நடந்தது, இதில் எப்படி நம்மளை ஸ்கேம் பண்ணாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸ் 1ல் நான் என்ன பண்ணேன்னா, கிட்டத்தட்ட நான் வந்து பிப்ரவரி மாதம் 14 இது அக்கௌண்ட்டை வாங்கினேன். நான் ரொம்ப லாங்காக பொறுமையாக ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன காரணம்னா, எனக்கு நிறைய அக்கௌண்ட் இதுக்கு முன்னாடி ப்ளோ பண்ணிவிட்டு நான் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் இருந்தனால என்ன பண்ணேன்னா, இந்த அக்கௌண்ட் நான் சீரியஸாக கொஞ்சம் எடுத்து ட்ரேட் பண்ணனால ரிஸ்க்கை கம்மியாக வச்சு பொறுமையாக ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துலேயுமே ரிஸ்க் வந்து ரொம்ப சாலிடாக வச்சுருப்பேன். $1000, $500, 200Kக்கு $1000 வெறும் 0.5% ரிஸ்க் தான் வச்சுருந்தேன். அதனால் ரிஸ்க் அப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணல. கிராஜுவலாக நான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு கிட்டத்தட்ட மார்ச் மாதம் பக்கத்தில் போகும்போது நிறைய பே அவுட் டெனியல்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிது இந்த கம்பெனியில். அப்போ என்ன பண்ணுறேன்னா, எனக்குள்ள ஒரு அர்ஜென்சி என்னென்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி பே அவுட் டெனியல் ஆக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்னொரு அக்கௌண்ட் என்கிட்ட கையில் இருக்குது அப்படிங்கிறனால என்ன பண்ணிட்டேன், பே அவுட்டை நான் வந்து சீக்கிரமே புக் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி நான் புஷ் பண்ணி என்ன பண்ணிட்டேன், அக்கௌண்ட் வந்து பாஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வரைக்கும் இருந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா 187.5 இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் தான் நான் போயிட்டு வந்திருப்பேன். இதுதான் அந்த ட்ரேடு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஆரஞ்சு கலர் எல்லாமே லாஸ் தான். கிட்டத்தட்ட நிறைய லாஸ் மேக் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்து செட் ஆகிற மாதிரி தெரியல. நிறையா பே அவுட் டெனியல்ஸ், நிறைய நெகட்டிவ் நியூஸ் இந்த கம்பெனி பற்றி வந்துட்டு இருந்தது. நான் வேறு இதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் நம்ம ஏதாவது ப்ராஃபிட் புக் பண்ணுமேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், புஷ் பண்ணிட்டேன். எப்படி புஷ் பண்ணேன்னா, ப்ரவீன் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டேன். ஒரே ட்ரேடில் 2-3% ரிஸ்க்கை வந்து ஆட் பண்ணுறது. அந்த ட்ரேட் நல்லா போச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ட்ரேட் நான் என்ட்ரி கொடுத்துருப்பேன். என்ட்ரி கொடுத்த அப்புறம் அடுத்த நாள் காலையில் ஏசியாலையும் லண்டன்லேயும் வந்துன்னா இன்னொரு ட்ரேடு என்ட்ரி கொடுத்துருப்பேன். ஏன்னா லிக்விடிட்டி வந்து எனக்கு சாலிடாக தெரியும், இங்கே தான் இருக்க போகுது, வரப்போகுது, ப்ரைஸ் மூவ் ஆக போகுது தெரிஞ்சனால நான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி அதில் நல்லா புஷ் பண்ணி கிட்டத்தட்ட $20,500 அதில் வந்து நான் வந்து புக் பண்ணி மேலே வந்துட்டேன். அப்போம்போது என்னுடைய கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $8,000 மேலே வந்துருச்சு. எனக்கு வந்து $16,000 இருந்தால் அந்த அக்கௌண்ட் பாஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ட்ரேட் எடுத்தேன். அந்த ட்ரேட் எடுத்ததில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடும் பாஸு. ஆனால் நான் அதில் இயர்லியராக க்ளோஸ் பண்ணிட்டேன். என்ன காரணம்னா, இது ரீட்ரேஸ்மெண்ட்டில் இருக்குது, என்ன வேணாலும் ப்ரைஸ் திரும்புங்கிறனால இதை சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிட்டேன். தென் ஃபைனல் ட்ரேடு பார்த்தீங்கன்னா இதுதான். இது ஃபேஸ் 1ல் நடந்தது. இந்த ட்ரேடில் கிட்டத்தட்ட இங்கே வரும்போதே எனக்கு வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் பாஸ் பண்ணிவிட்டு நான் முடிச்சிட்டேன். ஸோ உடனே எனக்கு வந்து ஃபேஸ் 2 வந்துருச்சு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பே அவுட் மட்டும் அப்போ தரல. பட் இந்த மாதிரி ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ங்கிற அக்கௌண்ட் க்ரெடென்ஷியல், உங்களுக்கு லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாமே உடனே வந்து தந்துடுவாங்க. அப்படி தான் தந்தது தான் இது. டே ஃபண்டட் 200K ஃபேஸ் 2ல் ஆரம்பிக்கும்போது எடுத்தோடனே நான் ஒரு விண்டேன். ஏன்னா அதில் நான் கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்தனால நான் வந்து சீக்கிரமாக புஷ் பண்ணணும்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எவ்வளோ ரிஸ்க் வச்சுருக்கேன்னா $8,000 ரிஸ்க் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4% ரிஸ்க் இந்த ட்ரேடில். நான் அதனால் என்ன பண்ணேன், 1 hour கூட புக் பண்ணல, 1 hourக்கும் கம்மியாக 1:1 கம்மியாக புக் பண்ணி என்ன பண்ணுறேன், இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக திரும்பியும் 3 ட்ரேட் லாஸ் பண்ணுறேன்.
அப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ட்ரேடருக்கு வந்து மென்டலி நீங்கள் ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேடிங் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும் பெட்டராக. பட் நான் வந்து இந்த ட்ரேடிங் இந்த பே அவுட் இந்த இதை நினச்சி நான் பயந்துக்கிட்டே இருக்கிறேன். அதனால் என்னென்னா என்னால் காமாக ட்ரேட் பண்ண முடியல. சீக்கிரமாக பாஸ் பண்ணி சீக்கிரமாக லைவை கொண்டு வரணும். ஏதோ கொஞ்சம் பே அவுட்டும் ஒரு டெபாசிட்டும் நம்ம எடுத்துகிட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக இல்லாமங்கிறக்காண்டி நான் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பித்து ட்ரேட் பண்ணது தான். தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபேஸ் 2 ஃபைனல் அதே மாதிரி தான் பிரமிட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நான் வந்து ஒரே ட்ரேடில் மல்டிபிள் என்ட்ரிஸ் எடுத்து இந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பேன். அதனால் அந்த ட்ரேட் என்ன ஆகும்னா $14,300 அன்றைக்கி நான் எடுத்து டே வந்து க்ளோஸ் பண்ணேன். ட்ராடவுன்லேருந்து வெளியே வந்தது. தென் அக்கௌண்ட்டு பாஸ் ஆகி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 முடிஞ்சிருச்சு, நான் பாஸ் ஆகிட்டேன். இப்போ லைவ் அக்கௌண்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய பயம். ஏன்னா ஆல்ரெடி பிப்ரவரி மாதத்தில் ஆரம்பிச்சதுலேருந்தே நான் ராங்காக தான் போயிட்டு இருந்தது. நான் லைவ் அக்கௌண்ட் எனக்கு வந்து சேர்ந்தது 19/4/2024. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 மாதம் கழிச்சு தான் எனக்கு லைவ் அக்கௌண்ட் வந்தது. ஆனால் இதுக்கு நடுவில் சில பேர் பே அவுட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது எப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸராக யார் வந்து சோஷியல் மீடியாவில் அன்றைக்கி இருக்கிறாங்களோ, ட்விட்டர்லையும் யூடியூப்லேயும் இந்த மாதிரி இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் பே அவுட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. நார்மல் ட்ரேடருக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. அதனால் என்னென்னா நான் வந்து சீக்கிரமாக இதில் பே அவுட் எடுக்கணுன்னுட்டு நான் வந்து இதில் வந்து 14 டே வந்து பே அவுட் சைக்கிள் 19/4 எனக்கு வந்து அக்கௌண்ட் வந்தது. 24 வந்து இந்த அக்கௌண்ட் நான் லைக் என்ன சொல்கிறேன்னா இந்த லாஸஸ்லாம் மேக் பண்ணதுலேருந்து தாண்டி, ஏன்னா இதில் டீசெண்டாக ரிஸ்க் வச்சுட்டு இருந்திருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும் $1,000 0.5% ரிஸ்க் தான் வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு டைம் வந்து ஓகே $1,000 புக் பண்ண பிறகு நம்மளுக்கு இப்போ டெபாசிட்டும் பே அவுட்டும் நம்மளுக்கு வெளியே வந்துடுமேங்கிறக்காண்டி நான் என்ன பண்ணிட்டேன், ஹோல்ட் பண்ணிட்டேன். நான் அதுக்கு மேலே ட்ரேட் எடுக்கலை. நான் இவ்வளோ தான் இதுக்கப்புறம் இதில் ட்ரேட் எடுக்கல. நான் வந்து கிட்டத்தட்ட 24ஆம் தேதியிலேருந்து வெயிட் பண்ண ஆரம்பித்தேன். மே 1 வரைக்கும் வெயிட் பண்ணேன். மே 1 வரைக்கும் ஒன்றுமே வராதனால அதுக்கப்புறம் நான் ஒரு மெயில் பண்ணதில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு சீக்கிரமாக லேஸ் ஆயிரும், கம்பெனியில் இந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, அது போயிட்டுருக்குங்கிற மாதிரி நிறையா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஒன்றுமே நடக்கல. அப்புறம் ஒரு சமயத்தில் பார்த்தா இந்த டெஃபினட் கம்பெனியோட சிஇஓ இருக்கும்ல, ஷான் ஹீலி சிஇஓ, இவர் வந்து என்னென்னா ஒரு பெரிய வயசானவர் தான் இருந்தார். அப்புறம் 50 வயசு 60 வயசு இருக்கும். ஃபேஸ் காமிச்சிட்டே தான் இருந்தாங்க. நம்மளும் நம்புற மாதிரி தான் இருக்கும், இது பண்ணிட்டுருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆல் அப்ஸ்காண்டு, ஒன்றுமே இல்லை. எப்படின்னா கம்பெனி க்ளோஸ் ஆயிடுச்சு, எல்லாமே இதாகிடுச்சு. டிஸ்கார்ட் சர்வர்லேருந்து எல்லாத்தையும் கிக் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெல்லாம் அதில் வந்து பேசி திட்ட ஆரம்பிச்சாங்களோ. ஏன்னா பே அவுட் வரலைங்கும் போது எல்லாருமே திட்டுவாங்க. அவங்களுடைய ரியல் ஃபண்டை வந்து அவங்களுடைய காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, சேவ் பண்ண காசு எல்லாமே. போகும்போது அவங்க வந்து நிறைய பேச ஆரம்பிச்சுன்னா இதாகிடுச்சு. நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே உட்காந்தனால என்னை இன்னமும் இதில் கிக் அவுட் பண்ணல. இன்னமும் லைவாக அந்த டிஸ்கார்ட் சர்வர் இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. அதில் இன்னமும் 8400 பேர் இருக்கிறாங்க. பட் அது ரொம்ப பிளாக் பண்ணி ஒன்றுமே இல்லை, அதில் எம்டி சர்வர் அது. அப்புறம் இது மாதிரி மெயில் பண்ணி கேட்டதில் வெயிட் பண்ணுங்க சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கம்பெனி வந்து நம்மளை ஸ்கேம் பண்ணிடுச்சுதுங்கிறது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா இந்த அக்கௌண்ட் அப்படியே வச்சுட்டு இன்னமும் அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட் எதுவுமே வர கிடையாது. இல்லை நான் எதுக்கு இந்த இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, இது ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லானது. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து நான் 2-3 அக்கௌண்ட்டு அல்லது 4-5 அக்கௌண்ட்டு உங்களால் வந்து 200K 100K வாங்க முடிஞ்சது, பேக்கப்பில் மணி இருந்தது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இதே உங்கள்கிட்ட பேக்கப்பில் ஃபண்டே இல்லை, நான் வந்து என்னுடைய ஃபைனல் கடைசி ஃபண்டு இது தான், எனக்கு வந்து இதுக்கு மேலே விட்டால் எனக்கு ட்ரேடிங் பண்ணுற காசு இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ப்ராஃபிட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. எப்படின்னா இவங்களாம் எப்படி அட்ராக்ட் பண்ணுவாங்கன்னா, ரொம்ப சீப்பான ப்ரைஸில் உங்களை வந்து உள்ளே இழுப்பாங்க. இது மாதிரி எங்களுக்கு வந்து $500 கொடுத்தா போதும், $800 கொடுத்தா போதும், உங்களுக்கு 2 அக்கௌண்ட் கொடுக்குறேன், 3 அக்கௌண்ட் கொடுக்குறேன், அல்லது வந்து 100K அக்கௌண்ட்டை வெறும் $200 கொடுக்குறேன், $300 கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அட்ராக்ட் பண்ணுவாங்க. நம்மளும் சீப்பாக இருக்குதுன்னு சொல்லி போய் வாங்குவோம். கடைசியில் என்னென்னா பே அவுட் கொடுக்க மாட்டாங்க. இதனால தான் நான் என்ன பண்ணேன்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஃபண்டிங் பிப்ஸை பற்றி நான் ஓவரால் கொடுத்துருந்தேன். எதுக்கு நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன், எதுக்கு நான் இதில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேங்கிறது. ஸோ லெஜிட்டான ப்ராஃபிட்ஸை கண்டுபிடிக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ட்ரேடராக இருக்கிறது மட்டும் முக்கியமான விஷயம் கிடையாது. நீங்கள் ஒரு ப்ராஃபிட் ட்ரேடராக ஃபண்டட் அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணுறீங்கன்னா, எந்த கம்பெனியில் வந்து இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கும் அந்த கம்பெனியில் நீங்கள் இன்வால்வ் ஆகும்போது உங்களுக்கு ஃபியூச்சரில் அந்த பே அவுட் பற்றின பயம் இல்லாத போது நிம்மதியாக ட்ரேட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு பே அவுட்டில் வந்து ப்ராப்ளம் வரும், இது மாதிரி நிறையா விஷயங்கள்னால ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டீம் வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் தப்பாக ட்ரேட் எடுக்கிறீங்க, ரிஸ்க் அதிகமாக வைக்கிறீங்க, ஒரு மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லி உங்களை பே அவுட் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா, நீங்கள் கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதம் எஃபர்ட் போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் என்னென்னா, ஒரு கம்பெனிக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு ப்ராஃபிட் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை செக் பண்ணுங்கள். அதில் வந்து ஃபீட்பேக் எப்படி இருக்குது, trustpilot.comல போய் செக் பண்ணுங்கள், அவங்க எப்படி ரிவ்யூ போட்டிருக்காங்க. ஏன்னா அதில் வந்து ஒரிஜினல் ரிவ்யூஸ் தான் இருக்கும் trustpilot.comல. இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது இந்த ப்ராஃபிட்ஸில், என்னோடய ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வேறு ஏதாவது நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் இதுக்காக 1-on-1 மென்டர்ஷிப் நான் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுக்கான கூகுள் ஃபார்ம் கீழே கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் செலக்டிவாக ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நான் சொல்லி தருவேன். இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி சீக்கிரமாக சென்ட் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இது போக உங்களுக்கு ஏதாவது இந்த ப்ராஃபிட்ஸ் பற்றியோ இந்த ட்ரேடிங் ஃபாரெக்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து கீழே என்னுடைய பர்சனல் லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். வாட்ஸ்அப் நம்பர் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. அது மூலமாக உங்களோட டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தேங்க்யூ.